என்ன காந்திமதி, இதற்கு முன் தயிர் கடைவதை நீ பார்த்ததே இல்லையோ? தயிர் கடைவதை பார்த்திருக்கிறேன், தயிர் குடைவதை பார்த்ததில்லை. என்ன செய்து கொண்டிருக்கிறாள் பாருங்கள். ஒருவேளை தயிரை அரிசி மாவு என்று நினைத்துக் கொண்டு மாவாட்டுகிறாளோ? அவள் வேறு ஏதோ சிந்தனையில் இருக்கிறாள் என்று எண்ணுகிறேன். வாருங்கள், சென்று விசாரிப்போம். தஞ்சா, தஞ்சா. அம்மா, பானையில் ஏதாவது தயிர் மிச்சம் உள்ளதா, அல்லது எல்லாவற்றையும் தரையிலிருந்து வழித்து எடுத்துக்கொள்ள வேண்டுமா? கைகள் தயிரை கடைந்தாலும் சிந்தனை வேறு எங்கோ சிறகடித்து பறக்கிறது போலும். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா. அம்மா என்று வாய் வார்த்தையாக சொன்னால் மட்டும் போதுமா? மனதளவிலும் அவ்வாறே நினைக்க வேண்டும். நீ என்னை காந்திமதி மாமி என்று அழைத்தாலும் பாதகம் இல்லை. ஏனென்றால் அப்படியாவது ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டால் அதைத்தான் நான் விரும்புவேன். சொல், உன் மனதில் என்ன எண்ணம்? ஒருவேளை நான் இங்கிருப்பது சங்கடமாக இருக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அப்பா. அம்மா, நீங்களாவது அவரிடம் சொல்லக்கூடாதா? யாரிடம் சொல்ல வேண்டும்? என்ன சொல்ல வேண்டும்? சொல், இப்பொழுதே சொல்கிறேன். அவருக்கு இல்லாத ஞானமா? இல்லை, ஸ்ரீபெரும்புதூரில் இல்லாத குருமார்களா? திருப்புட்கொழிக்கு சென்றுதான் படிக்க வேண்டுமா? ஓ, இதுதான் உன் கோபத்திற்கு காரணமா? அதுதான் தயிரை கடையாமல் குடைந்து கொண்டிருந்தாயோ? இதோ நிற்கிறாரே ராமானுஜனின் அப்பா, இவர்தான் அந்த முடிவிற்கு காரணம். கேட்கிறாள், பதில் கூறுங்கள். அம்மா தஞ்சா, ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிந்து அவள் புக்ககத்திற்கு வந்ததும் அவளை மருமகள் என்றோ அல்லது மாற்றுப்பெண் என்றோதான் அழைக்கிறார்கள். அவளும் ஒரு மகள் போல் என்பதுதான் அதற்கு பொருள். அதேபோல் அவளும் தன் மாமியார் மாமனாரை அம்மா அப்பா என்றுதான் அழைக்கிறாள். அதாவது ஒரு மகளின் நலனில் என்ன அக்கறை இருக்கிறதோ அதே அக்கறை தன் மருமகள் மீதும் இருக்க வேண்டும் என்பதுதான் தாத்பரியம். பொதுவாகவே ஒரு தாயாகட்டும் ஒரு மனைவியாகட்டும் தன் கணவன் தன் மகன் தன்னோடு மட்டுமே இருக்க வேண்டும் என எண்ணுகிறீர்கள். அவன் உயர்வடைய வேண்டும் என எண்ணுவதில்லை. ஆனால் ஒரு தகப்பனோ தன் மகன் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவார். அதனால்தான் எங்களுக்கு பொறுப்பும் அதிகம், பக்குவமும் மனோதிடமும் அதிகம். ஒன்று தெரிந்து கொள் தஞ்சா, வலி இல்லாமல் வெற்றி கிடையாது, வேதனை இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையில் பரிணாம வளர்ச்சி அத்தியாவசியம். உனக்கு புரியும்படியே சொல்வதானால், முதலில் பாலாக இருப்பது உரை ஊற்றிய பிறகு தயிராக உருமாறி அதிலிருந்து வெண்ணெயாகி இறுதியில் நெய்யாக திகழ்கிறது. இதுவே பாலை பாலாகவே வைத்திருந்தால் நமக்கு பாலின் மற்ற வடிவங்கள் கிடைக்காது. மனிதன் தோன்றியதே எவ்வாறு? மத்ஸ்ய, கூர்ம, வராக என்று துவங்கி மனிதன் உரு பெற்றான். மனிதனின் நோக்கமே அடுத்த கட்டத்தை ஒரு உயர்வை நோக்கி செல்வதாக இருக்க வேண்டும். இதேபோல்தான் ராமானுஜனும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாளையே அவன் ஒரு பண்டிதனாக, ஒரு சிரேஷ்டனாக, மக்களால் போற்றப்படுபவனாக மாறும் பொழுது நீயே அவர்தான் என் அகத்துக்காரர் என்ற பெருமையாக சொல்லிக் கொள்வாய். அந்த அதிகாரம், அந்த அங்கீகாரம் உனக்கு மட்டுமே சொந்தமானது. அந்த வெற்றிக்கு உண்டான ஒரு சிறு சமர்ப்பணமாக இந்த பிரிவை ஏற்றுக்கொள். இது விசனப்பட வேண்டிய விஷயம் அல்ல, சந்தோஷப்பட வேண்டிய நிகழ்வு. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அடியேனுக்கு அமையவில்லை. அடியேன் இங்கேயே இருந்து விட்டேன். அதற்கில்லை அப்பா. தெரியும், நீ என்ன கேட்க வருகிறாய் என்பது தெரியும். பிரிவை எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது என்றுதானே நினைக்கிறாய்? இது பிரிவு இல்லை, இது ஒரு தவம், ஒரு யஜ்ஞம். இதனால் ஏற்படும் பயனும் புண்ணியமும் பிராபல்யமும் உன்னையே சாரும்.
அதனால் சந்தோஷமாக ராமானுஜனுக்கு விடை கொடுத்து அனுப்ப. இதோ பார் தஞ்சா, பிரிந்திருந்தால்தான் அந்யோன்யத்தின் முழு பயனையும் உணர முடியும், அடைய முடியும், அனுபவிக்க முடியும். தஞ்சா, நானும் சில சமயங்களில் இவரை பிரிந்து இருந்ததுண்டு. இவர் கூறியது போல் பிரிந்த பின் சேரும் போதுதான் அந்யோன்யம் பூரணத்துவம் பெறுகிறது. நீ கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நாங்கள் தான் உன் கூடவே இருக்கின்றோமே. மனதை தேற்றிக்கொள், திடப்படுத்திக்கொள். இவர் கூறியது எல்லாமே உன் நன்மைக்காகத்தான். சோமயாஜி சுவாமிகளே, அடியேன் தாசன். திருக்கட்சி நம்பிகளே, திருக்கட்சி நம்பி சுவாமிகளே, நமஸ்காரம். நமஸ்காரம். இந்தாருங்கள் வரதனின் திருத்துழாய் பிரசாதம். வாருங்கள், உள்ளே வாருங்கள். இல்லை சோமயாஜி, இருக்கட்டும். திண்ணையிலாவது அமர்ந்து கொள்ளுங்கள். ம். நமஸ்காரம். நமஸ்காரம் தாயே. தஞ்சா, இவர்தான் திருக்கட்சி நம்பி சுவாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி இருக்கிறீர்கள்? வரதனின் அனுகிரகத்தாலும் வைஷ்ணவர்களின் ஆசியாலும் சுகமாக இருக்கிறேன். ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன். சொல்லுங்கள். சம்மதித்து விட்டார். ராமானுஜனை தன் மாணவனாக ஏற்றுக்கொள்ள யாதவ பிரகாசர் சம்மதித்து விட்டார். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி நம்பிகளே. அடியேனுக்கு தாங்கள் செய்துள்ள மிகப்பெரிய உபகாரம் இது. அடியேன் செய்ய வேண்டியதை என் ஸ்தானத்திலிருந்து ராமானுஜனுக்காக நீங்கள் யாதவ பிரகாசர் சுவாமிகளிடம் பேசியதை என்னவென்று சொல்வது? அவர் ஒப்புக்கொள்வாரோ மாட்டாரோ, அவரை எப்படி அணுகுவது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் சென்று பேசியது என் மனதிற்கு மிகவும் திருப்தியாக உள்ளது. அதிலும் உங்களுக்கும் யாதவ பிரகாசருக்கும் அபிப்பிராய பேதங்கள் பல பல. அடியேன் யார் மீதும் துவேஷமோ க்ஷாத்திரமோ கொள்வதில்லை. யாரையாவது குறை சொன்னேன் என்றால் அவர்கள் அந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் சொல்வேன். மற்றபடி எல்லோரும் அடியேனுக்கு சமமே. மேலும் ராமானுஜனுக்காக அடியேன் எது வேண்டுமானாலும் செய்வேன். அப்படிப்பட்ட பிள்ளை அவன். கொடுத்து வைத்த பெற்றோர் நீங்கள். பொக்கிஷத்தை கணவனாக பெற்ற குணவதி உங்கள் மாற்றுப்பெண். இவை அனைத்தையும் மீறி எல்லாமே பெருமாளின் திருவுளம். யார் என்ன முயற்சி செய்தாலும் எது எது எப்படி எப்படி எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அது அப்படித்தானே நடக்கும். நம் கையில் எதுவும் இல்லை. ராமானுஜன் யாதவ பிரகாசரிடம் செல்ல வேண்டும் என்பது பெருமாளின் சித்தம். அதுதான் நடக்கிறது. இதில் அடியேன் செய்தது எதுவும் இல்லை. சரி, ராமானுஜன் எப்பொழுது அவரிடம் சேர வேண்டும்? அதை அவர் இன்னும் தெரிவிக்கவில்லை. பிறகு சொல்கிறேன் என்றார். நாள் கிழமை நட்சத்திரம் பார்த்துத்தானே அழைப்பார். விரைவில் தகவல் வரும். காந்திமதி, இந்த நற்செய்தியை சொன்ன திருக்கட்சி நம்பிகளுக்கு கொடுக்க இனிப்பு ஏதாவது செய்து உடனே எடுத்து வா. பொறுங்கள் தாயே, க்ஷமிக்க வேண்டும். இப்பொழுது அடியேன் ஏதும் உட்கொள்ளும் நிலையில் இல்லை. என்ன இப்படி சொல்கிறீர்கள்? ராமானுஜன் இங்கிருந்து திருப்புட்குழிக்கு கிளம்பும் அன்று பெரிய விருந்தே வைப்பீர்கள் அல்லவா? அன்று அடியேன் கலந்து கொள்கிறேன். இப்பொழுது உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். இந்த சுப செய்தியை ராமானுஜனிடம் தெரிவித்து விடுங்கள். சரி. சரி, அடியேன் வருகிறேன். வாருங்கள். அப்பாடா, ஒரு பெரிய கவலை நீங்கியது. காந்திமதி, நான் சென்று ஆதிகேசவ பெருமாளுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வருகிறேன். இந்தா.
தாசன் அடியேன். வா அரேரே. சுவாமி, அரங்கனின் பிரசாதம். சுவாமி, என்ன அரேரே, இந்த நேரத்திற்கு இங்கு வந்திருக்கிறாய்? கோயில் பகல் பொழுது நடை சாற்றியாகிவிட்டதா? நடை சாற்றியாகிவிட்டது சுவாமி. நீ உன் அகத்திற்கு செல்லவில்லையா? அம்புஜவல்லி உன்னை எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டாளா? அப்படி ஏதும் நியதி இல்லை சுவாமி. சில நாள் அகத்திற்கு செல்வேன், பல நாள் கோயிலிலே கூட தங்கிவிடுவதும் உண்டு. பின்பு காவிரியில் நீராடி கோயில் பணியை தொடங்கி விடுவேன். ஆ? ஏனப்பா இப்படி செய்கிறாய்? விடியற்காலையிலிருந்தே உன் பகவத் சேவை தொடங்கி விடுகிறது. இப்போதாவது அகத்திற்கு சென்று கொஞ்சம் கண்ணயரலாமே. அது என்னவோ சுவாமி, அகத்திற்கு சென்றாலும் மதிய வேளையில் உறங்கி பழக்கிக் கொள்ளவில்லை. என்னப்பா இப்படி சொல்கிறாய்? இதோ என் அருகில் நிற்பவனை பார். இன்னும் சிறிது நேரம் தாண்டி இருந்தால் தூக்கத்தில் இவன் விசிறியை கீழே போட்டிருப்பான். நம் மடத்து திண்ணை முழுவதும் வியாபித்து படுத்துக்கொண்டு ஒரு தூக்கம் போட்டால்தான் இவனுக்கு மாலை வேளையில் கைங்கரியமே பண்ண முடியும். அப்படித்தானே மலராண்டான்? சுவாமி, சன்னதியில் அரங்கன் துயில் கொண்டு சயனித்திருக்கும் திருக்கோலத்தை நித்தியப்படி காணும் அடியனுக்கு கண்ணுறக்கமே மறந்து போகிறது. சுவாமி, ஆ? அரங்கனின் சயனக்கோலம் என்றதும் அடியேனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. தேவலையே, தூக்கத்தோடு சேர்த்து உனக்கு சந்தேகமும் வருகிறதே. சரி கேள், உனக்கு என்ன சந்தேகம்? அது வேறொன்றும் இல்லை சுவாமி. பகவான் அநேக இடங்களில் சயனமாகிய கிடந்த கோலத்தில் காட்சியளிக்க என்ன காரணம் சுவாமி? அதேபோல் சில இடங்களில் வீற்றிருந்த கோலத்திலும் இன்ன பிற தலங்களில் நின்ற நிலையிலும் காட்சியளிக்கிறாரே. இதற்கென்று பிரத்யேக காரணம் ஏதாயிலும் இருக்கிறதா சுவாமி? அதை அடியேன் அறிய ஆசைப்படுகிறேன் சுவாமி. நல்ல கேள்வியாகத்தான் கேட்டிருக்கிறாய். ஆ? உனக்கு புரியும்படியாகவே சொல்கிறேன், கேட்டுக்கொள். ஓர் ஊரில் ஒருவன் பெரும் சொத்துக்களை உடைய செல்வந்தனிடம் நிறைய கடன் வாங்கியிருந்தான். ஆனால் அதை நெடுநாட்களாகியும் திருப்பித் தரவே இல்லை. ஏன்? மறந்தே இருந்தான் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். இருப்பினும் கொடுத்தவன் மறப்பானோ? என்னிடம் வாங்கிய கடனை திருப்பிக் கொடு என்றான். கடனாளியோ ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருந்தான். கால் கடுக்க நடந்து கடனாளி வீட்டு வாசலில் நின்றதுதான் மிச்சம். ஒரு நாள் பார்த்தான் செல்வந்தன். இன்று எப்படியும் இவனிடமிருந்து கடனாக அளித்ததை வசூலித்தே தீர வேண்டும் என்று முடிவு கட்டி கடனாளி வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டு விட்டான். இதை கண்ட கடனாளி வீட்டின் குதிருக்குள் போய் ஒளிந்து கொண்டு தன் மனைவியை விட்டு தான் அகத்தில் இல்லை, வர வெகு நேரம் ஆகும் என்று கூறிவிடு, அவன் சென்றதும் என்னிடம் சொல் என்று கூறினான். அவன் மனைவியும் தன் கணவனிட்ட வழக்காக திண்ணைக்கு வந்து அந்த செல்வந்தனிடம், என் அகத்துக்காரர் வர நேரமாகும், தாங்கள் நாளை வேண்டுமானால் வாருங்கள் என்றாள். செல்வந்தர் புறப்பட்டு விட்டாரா? கடனாளி தப்பித்து விட்டானா? அதுதான் இல்லை. அந்த செல்வந்தன், எது எப்படியானாலும் சரி, உன் அகத்துக்காரர் எப்படியும் வீடு வந்து சேர்ந்துதானே ஆக வேண்டும், அப்போது கண்டிப்பாக வசூல் செய்து கொள்கிறேன் என்று திண்ணையிலேயே படுத்துக் கொண்டு விட்டான். அடியேனின் கேள்விக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் சுவாமி? அதற்குத்தான் இவ்வளவு நேரம் விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தேன். இன்னும் இந்த மரமண்டைக்கு ஏறமாட்டேன் என்கிறதே சுவாமி. சற்று உடைத்தே சொல்லிவிடுங்களேன். அரையரே, உனக்கு விளங்கி விட்டதா? விளங்கியது என்றாலும் தாங்களே அவருக்கு விளக்கி விடுங்கள் சுவாமி. மலராண்டான், கேட்டு நன்கு மனதில் இருத்திக்கொள்.
உதாரணக் கதையில் குறிப்பிட்டேனே அந்த செல்வந்தன், அது வேறு யாரும் இல்லை, செல்வத்துக்கெல்லாம் தலைவியாகிய, செல்வத் திருவை தன் மார்பில் தாங்கிய சாக்ஷாத் அந்த எம்பெருமானே. கடன் தொகை இந்த ஜீவ ஆத்மா. கடனாளி யாரென்றால் இந்த ஆத்மாவை தாங்கி நிற்கும் இந்த உடல், தேகம். மகாலட்சுமியின் சொரூபமாக ஆண்டாளை பெற்றிருக்கிறேன். ஆனால் அந்த லட்சுமியின் ரூபமான செல்வம், தனம், சம்பத்துதான் அகத்தில் இல்லை. அவர்கள் அங்கிருக்கும் ஒவ்வொருவரிடமும் அரண்மனை வீரர்களாக பணிபுரிய வேண்டும் என்பதுதான் தங்கள் ஆசை என்று சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் மீது எந்த சந்தேகமும் ஏற்படவில்லை.